சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. பரபரப்பான தமிழக தேர்தல் அரசியல் களத்தை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மன்னிப்பு கேட்டதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எஸ், அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நேற்றைய தினம் நீதிமன்றத்தின் வளாகத்தில் நடந்திருக்கு. மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். என்ன நடந்தது வாங்க பார்ப்போம். மோடியுடைய 2.0, அதாவது 2019 24 மோடி 2வது முறையாக பெரும்பான்மை பெற்று ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரொம்ப வேகமாக ஆக்ரோஷமாக அரசியல் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவருடைய இந்த ஆக்ரோஷமான அரசியல் எப்படி வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் பாடி மூலமாக வெளிப்பட்டுச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிபிஐ, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், பிறகு முக்கியமானது வந்து அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறைனா என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இடினா அமலாக்கத்துறை அப்படிங்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத எல்லார்ட்டையும் பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த இடியில் பர்டிகுலராக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PMLA, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம். அந்த சட்டத்தின் கீழே எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு வந்து துன்புறுத்தப்பட்டாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்த்தோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2019 24 காலகட்டத்தில் மாநில முதல்வர்களே அமலாக்கத்துறையில் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்ட விவகாரங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரியான சம்பவம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டெல்லியினுடைய மாநில முதல்வராக இருக்கக்கூடிய திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையில் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருந்த மனீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். மற்ற ஆம் ஆத்மியுடைய சஞ்சய் சிங் உள்ளிட்ட பல எம்பிக்கள் எல்லாமே சிறைப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய தலைவர், ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதல்வர் ஹேமந்த் சோரன் அவர்கள் அமலாக்கத்துறைக்கு ஈக்குவலாக இருக்கிற இன்னொரு அமைப்பு சிபிஐயால் அவர் அதுவும் அவரும் பார்த்தீங்கன்னா அவர் மாநில சிட்டிங் முதல்வராக இருக்கார். அவர் பழைய வழக்கின் கீழே கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரினா பல மாநில முதல்வர்களை அமலாக்கத்துறையும் குறிப்பாக சிபிஐ வந்து நிறைய வேட்டையாடினாங்க. தமிழ்நாட்டில் நம்ம ரீசெண்ட் உதாரணம் சொல்ல அப்படின்னா திமுக அமைச்சர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், அவர் வந்து எப்படி சிறைப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகள் அமலாக்கத்துறையினால் குறிப்பாக அந்த PMLA விதியின் கீழே அவர் சிறைப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்மையில் தான் வந்து அவர் சிறையிலேருந்து பெயிலில் வெளியே வந்தார். அமைச்சராக இல்லாமல் தற்போதைக்கு MLA மட்டும் திறந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ எதுக்காக வந்து இந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த அமலாக்கத்துறை அப்படிங்கிறது 2019 24 காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அதுக்கான வானளாவிய அதிகாரத்தை கொடுக்கப்பட்டு அந்த PMLAங்கிற அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு நினச்ச போக்கில் யாருனாலும் கைது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா PMLAவில் கைது செய்யப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் என்ன காரணத்துக்காக கைது செய்கிறீங்க அப்படிங்கிற அந்த பேசிக் ப்ரொசீஜர் கூட ஃபாலோ பண்ண தேவையில்லை. அந்த மாதிரியான சில அதிகாரங்கள் அதுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது ஒருத்தரை கைது செஞ்சு சிறைப்படுத்துகிறாங்கன்னா அவர் குற்றமற்றவர் அப்படிங்கிற அந்த நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்டே தான் இருக்குது. கைது செய்யக்கூடிய அமைப்பு இவர் இதுக்காக தான் கைது செஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த PMLA சட்டத்தை வந்து எதிர்க்கட்சிகள் எதிராக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உச்சகட்டமாக என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இடியினால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம், அமலாக்கத்துறையால் பாதிக்கப்பட்ட சங்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா அலையன்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டணி உருவாச்சு. ஏன்னா எதிர்க்கட்சிகள் அந்தளவுக்கு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டதுனால தான் வந்து 2014 உருவாகாத ஒரு அலையன்ஸ், 2019 உருவாகாத அலையன்ஸ், 2024 மோடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியா அலையன்ஸ் உருவாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இடிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடிக்கு என்ன ஆச்சு, அதாவது நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு, சாம்பல் மேடுகளும் சூடும் புகை மண்டங்களும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி இந்த இடிக்கு இன்றைக்கி என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி 2024 பிறகு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பல்வேறு இடங்களில் வந்து தோல்வி சந்திச்சுட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநில முதல்வர்களையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகளை கையாண்டு அந்த வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது நீதிமன்றத்தில் சரியான வாதத்தை முன்வைக்க முடியாமல் தோற்று போகக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான் தமிழ்நாட்டில் நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, 1000 கோடி முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. அமலாக்கத்துறை சொல்வதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா அன்றைக்கு தமிழ்நாட்டு பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை சொன்னாருங்கிறத நம்ம பார்த்தோம். அப்புறம் பாஜக எல்லாருமே அந்த பெரிய அளவில் எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம பார்த்தோம். அந்த டாஸ்மார்க் விஷயத்தில் இடி நடத்தின அந்த ரைடுனால வந்து ஆஃபீஸர்ஸ் முதற்கொண்டு சாதாரண ஸ்டாஃப்ஸ் முதற்கொண்டு எல்லாரும் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அடிப்படை உரிமையில் கூட கிடைக்காம பெரிய அளவில் நெருக்கடிக்குள்ளானாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அது சார்ந்த வழக்கு உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு வந்தது. அந்த வழக்கு டீல் பண்ண CJ அன்றைக்கு கவாய் இருந்தார் நினைக்கிறேன். கவாய் ரொம்ப காட்டமாக ரொம்ப கண்டிச்சார் அந்த விஷயத்தை. உங்களுக்கு எப்படி வந்து ப்ரெடிகேட்டிவ் அஃபென்ஸ் இங்கே எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களை கேள்வி எழுப்பாங்க. நீங்கள் இங்கே உள்ள வருவதற்கான
முகாந்திரம் இங்கே எங்கே இருக்குது, ரெண்டாவது ஒரு மாநிலத்தினுடைய இண்டிபெண்டன்ட் விஷயத்தில் ஏற்கனவே அந்த விஷயத்தை விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் விசாரிச்சுட்டு இருக்காங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அதில் உள்ளே போனீங்க, நீங்கள் பிஎம்எல்ஏன்னு சொல்கிறீங்களே, பிஎம்எல்ஏங்கிறதுக்கான பேசிக் எவிடன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமாக கேள்வி கேட்டு இடியினுடைய மூக்கறுபடுற மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து அன்றைக்கு நடந்தது நம்ம பார்த்தோம். இப்போ அந்த வழக்குடைய அப்டேட் தான் வந்து நேற்று தினம் ஹைகோர்ட்டில் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வரும்பொழுது டேக் ஆஃப் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்பொழுது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடி ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை கூட அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே இருக்குது, இடைக்காலமாக தடை ஏற்பட்டிருக்கு, அதை பொருட்படுத்தாமல் டாஸ்மாக் விவகாரத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படக்கூடிய இந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய அலுவலகத்துக்கு வந்து பூட்டு போடுறதா இருக்கட்டும், அந்த அலுவலகத்திலேருந்து ஃபைல்ஸை கைப்பற்றதா இருக்கட்டும், அந்த ஃபைல்ஸை வச்சு இன்வெஸ்டிகேஷன் தொடர்ச்சியாக செய்வதாக இருக்கட்டும், சம்மந்தப்பட்ட அந்த பாஸ்கரனை விசாரணைக்கு கூப்பிடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ பாதிக்கப்பட்ட பாஸ்கரன் என்ன பண்ணார், ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு தொடுத்திருந்தார். அவருக்கு வந்து சாதகமாக நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வேணால் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் தொடருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவரும் தொட்டிருந்தார். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட இடி ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா வந்து விகாஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய இடியினுடைய டைரக்டராக இருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சட்டத்தை மீறி, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு அந்த சைன் கிடைக்கல, விசாரணை செய்வதற்கான அந்த ஆணை அவருக்கு கிடைக்கல, ரெண்டாவது ஹைகோர்ட்லேயே அது வந்து இங்கே பெண்டிங்கில் தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சட்டத்தை மீறி கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்ன்ற அளவில் அவர் செஞ்சுருக்காரு. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து பகிரங்கமாக நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஏன்னா அமலாக்கத்துறை அப்படிங்கிறது முழுக்க அதுக்கான வானளாவிய அதிகாரத்தை கொடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தான். ரொம்ப அதுக்கு பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழே அதுக்கு பெரிய அதிகாரத்தை கொடுத்து எங்கே வேணாலும் யார்கிட்ட வேணாலும் எப்போ வேணால் ரைடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சில ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கிற இடத்துல நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த இடியினுடைய அதிகாரிகள் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட். ஏற்கனவே பல சர்க்கிள்கள் சந்திச்சிருக்காங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ளே இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய இணையமைச்சர் வந்து அந்த குறிப்பிட்ட இந்த இடியால் கைது செய்யப்பட்டு கன்விக்ஷன் ரேட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அவரே அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. அது ரொம்ப கன்வெக்ஷன் ரேட் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 2 அந்த மாதிரி அளவில் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த இடியை வச்சுட்டு நீங்கள் எப்படி உங்களுடைய வானளவு அதிகாரத்தை நீங்கள் எப்படி செயல்படுத்துவீங்க அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக இந்த இடி நோக்கி வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னா இடி வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான டைமென்ஷனாக பார்க்குறோம். ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி வந்து ஜாமீனில் வெளியே இருக்கார் பார்த்தீங்கன்னா. இப்போ அவருக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 to 10 days முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் வந்த வழக்கு என்னன்னா, நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி அப்பப்போ விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்கீங்களே, விசாரணைக்கு அவரும் ஆஜராகிட்டு இருக்காரு, உங்கள் விசாரணையில் நீங்கள் அவர் விசாரித்ததில் என்ன அப்டேட் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னன்னு கேட்கும்பொழுது அந்த விசாரணையும் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து கை விரிச்சு காமிச்சாங்க. அங்கேயே ஒரு மூக்கறுக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அவர் கூப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி அவருக்கான ஒரு ரிலீஃப் கிடச்சிது. செந்தில் பாலாஜிக்கு ஒரு ரிலீஃப் வந்து இந்த விஷயத்தில் கிடச்சிது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து செந்தில் பாலாஜி எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிற நம்ம நல்லா தெரிஞ்ச விஷயம். அதை விட பணம் கொடுத்து ஏமாந்த மக்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான். ஏன்னா அந்த விஷயத்தை டேக் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து 2000 பேர் சாட்சியாக சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். 2000 பேர் சாட்சியோட எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் அந்த சப்ஜெக்ட் வந்து சீக்கிரம் முடிவு வராது அப்படிங்கிறதுனால அது ஒரு பக்கம் தனி கோர்ட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஆனால் அதில் என்னென்னா இவங்களால் அமலாக்கத்துறையால் அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாமல் வந்து தொடர்ச்சியாக ஒரு நெருக்கடி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே கோட்டிட்டு காட்ட வேண்டிய விஷயமா இருக்குது. அதே போல் திமுகவோட இன்னொரு ஒரு முக்கியமான அமைச்சர் டிஎம்கேட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சேர்ந்த திரு கே நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கார். அவரோட துறையில் வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை இதே அமலாக்கத்துறை தான் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் நடவடிக்கை எடுக்க சொல்லி கடிதம் எழுதுனாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த கடிதத்தை கூட எடுத்துக்கிட்டு அதிமுக பாஜகலாம் வந்து அரசியல் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நேரு வந்து அவர் ஊழல் செஞ்சிருக்காரு, அதை வந்து விசாரிக்க வந்து தமிழக அரசு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ வந்து இது ஒரு ரீசெண்டான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அமலாக்கத்துறை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு மினிஸ்டர் துரைமுருகன் அவர்கள் அவருடைய நீர்வளத்துறை டிபார்ட்மெண்ட்டில் மணல் கொள்ளை மிகப்பெரிய அளவில் வந்து ஆற்று மணல் கொள்ளை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அது பற்றி ஹைகோர்ட்லேயே வந்து அமலாக்கத்துறை என்ன சொன்னாங்க, 2400 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அது பற்றி விசாரிப்பதற்காக வந்து சம்மந்தப்பட்ட மாவட்டத்துடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அது கூட அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்லாம் போனாங்க தமிழக அரசு நம்ம பார்த்தோம். பட் அதில் ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அமலாக்கத்துறை கிடச்சிச்சு. பட் வந்து அதுலேயும் பெரிய அளவில் டேக் ஆஃப் ஆகலை. அவங்க சொன்ன மாதிரியான அந்த மணல் முறைகேடு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிரூபிப்பதற்கான பேசிக் எவிடன்ஸ் 2400 கோடின்னு சொன்னாலுமே அதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் வேணும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயத்தை நிரூபிக்க முடியாமல் மறுபடியும் அந்த விஷயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செட்பேக் இடிக்கு ஒரு பெரிய செட்பேக் ஏற்பட்டுச்சுன்னு நம்ம சொல்லி ஆகணும். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமலாக்கத்துறை வந்து பல இடங்களில் இந்த மாதிரியான மூக்கறுப்படக்கூடிய நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இதெல்லாம் வந்து இப்போ தமிழ்நாடு இருந்தாலுமே இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இன்றைய தினம் டெல்லியிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி இவங்க இருவருக்கும் எதிரான ஒரு வழக்கு நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையில் நடத்த மிகப்பெரிய ஒரு முறைகேடு அப்படின்ற மாதிரி அதில் சில அமௌண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. 10,000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. பட்
அந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அதை நிரூபிப்பதற்கான எவிடன்ஸ் இல்லாத இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையுடைய வழக்கு டெல்லி சிறப்பு கோர்ட்டில் இந்த விஷயம் என்ன இருக்குன்னா எங்கே ப்ரிடிகேட்டிவ் அஃபென்ஸ்னு கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்தில் ஒரு காவல்துறையினுடைய எஃப்ஐஆர் வேணும் பேசிக்காக. இந்த மாதிரி என்ன எஃப்ஐஆர் இல்லாமல் எப்படி இதை நீங்கள் மூவ் பண்ணீங்க, தனிநபர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு தகவலின் அடிப்படையில் எப்படி நீங்கள் இந்த கேஸை வந்து நீங்கள் மூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த வழக்குக்கு நீங்கள் ஒரு ஸ்டே கிடைச்சிருக்கு, அதை டேக் ஆஃப் ஆகலை அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். தொடர்ச்சியாக வந்து பல்வேறு முறைகேடுகளை வந்து அமலாக்கத்துறை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அமலாக்கத்துறை சொல்லக்கூடிய விஷயத்தை உடனடியாக எடுத்துட்டு பாஜக பெரிய அளவில் வந்து எலெக்ஷன் ப்ரொபகண்டாவும் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஐடி, சிபிஐ, இடி போன்றவங்களாம் வந்து ரொம்ப வேகமாக தங்களோட நடவடிக்கை செய்வாங்க. தமிழகத்தில் எலெக்ஷன் வர போகிறதுனால அந்த மாதிரியான விசாரணை அமைப்புகள் மூலமாக பல வழக்குகளை தொடுத்து அதை வழக்கில் நிலுவையில் அப்படியே வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு எலெக்ஷன் பிரச்சாரம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம். பட் அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் செய்வதற்கு அந்த மாதிரியான வழக்குகள் நீதிமன்றத்தில் உறுதியாகணும் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஆனால் நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு செட்பேக் ஏற்படுது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். இந்த விஷயத்தை எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் அரசியலை எடுத்து செய்யணும். ஏன்னா இந்த மாதிரியான இடியை வச்சு தான் வந்து எதிர்க்கட்சிகளுடைய பொலிட்டிக்கல் கரியரே பாதிக்கிற வகையில் கடந்த காலத்தில் ஹேமந்த் சோரன் விஷயமா இருக்கட்டும், நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரமாக இருக்கட்டும், அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சில மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஏன்னா தமிழ்நாட்டிலே சரி பல மினிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரியான பல்வேறு விவகாரங்களில் நம்ம இந்த மாதிரி குறிப்பிட்டு போயிட்டு இருக்கலாம். பட் இவ்வளோ விவகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இடிக்கும் பாஜகவும் ஒரு பெரிய செட்பேக் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். இது எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு அரசியலை எடுத்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வரும் நாட்கள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம அங்கே பேசியாகணும். கடந்த காலத்தில் அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மிகப்பெரிய அளவில் ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத அந்த குற்றச்சாட்டை முன் வச்சது யாருன்னா அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சி இருந்த திமுக தான். குறிப்பாக மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது வச்ச குற்றச்சாட்டு. அந்த விஷயத்தில் தற்போதைய விஷயம் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த விஷயத்தில் 98 கோடி ஊழல் நடந்திருக்கு. குறிப்பாக எஸ்பி வேலுமணியினுடைய அந்த உள்ளாட்சித்துறையில் 98 கோடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்காக வந்து இதனால் வரையும் வந்து எஸ்பி வேலுமணி எந்த விதமான நீதிமன்ற விசாரணை எதிர்கொண்டல, அவர் எந்த விதமான தண்டனைக்கும் உள்ளாகலை அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். சரி, ஓகே, அவர் ஆகலை அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தாலும் கூட அந்த துறையை சார்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கந்தசாமி மற்றும் விஜய கார்த்திகேயன், இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் மீது ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பி மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழக அரசு ஏன் வந்து அந்த 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர் விசாரிப்பதற்கான அனுமதி நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே விஜிலன்ஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. பட் டேக் ஆஃப் ஆகலை, பெரிய டேக் ஆஃப் ஆகலை அப்படிங்கிறது கவனிக்கிறோம். இங்கே என்னன்னா அமைச்சர்கள் மட்டும் காப்பாற்றப்படலை, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் காப்பாற்றப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் நம்ம இதோட சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு காட்டுறோம். எதுக்காக இந்த விஷயம் நம்ம திரும்ப பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் தேர்தல் காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ப்ரொபகண்டாக முன்வைக்கப்படும். 2014 ஊழலுக்கு எதிராக இந்தியா கேட் மூவ்மெண்ட்லாம் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மிகப்பெரிய அளவில் ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் பேக் போனில் இருந்தார். அண்ணா சிறையை வச்சு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட்டை கவிழ்த்துட்டு பாஜக தலைமையிலான என்டிஏ ஆட்சி வந்தது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம் நம்ம பார்த்தோம். அந்த ஊழல் விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லா காலகட்டத்திலையுமே வந்து ஒரு தேர்தல் ஒரு ப்ரொபகண்டாக இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த ஊழல் குற்றச்சாட்டு, அதை விசாரிக்கிறது, அந்த விசாரணை அமைப்புகள், அதில் இருக்கக்கூடிய அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதோட பின்னணி நம்ம என்னென்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். பட் பெரிய உள்ள இதோடைய விஷயங்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, அடுத்த கட்டமாக அந்த விவகாரங்கள் அரசியல் களத்தில் எப்படி கையாளப்படுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.